நீங்க ஒரு பீப்பிள் ப்ளீஸரா இருக்கீங்களா? அதாவது உங்க சந்தோஷத்த விட மத்தவங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது முக்கியம் இல்ல. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தான் முக்கியம். அப்படின்னு நீங்களே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, உங்கள நீங்களே நெக்லெக்ட் பண்ணிட்டு, ஒழுங்கா பவுண்டரிஸ் செட் பண்ணாம, மத்தவங்களுக்காக நீங்க நெறைய விஷயம் பண்ணி, மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பீப்பிள் ப்ளீஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல யாராவது நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ உங்ககிட்ட தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. அத மறைக்கணும், அத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பீப்பிள் ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மள அறியாமையே அந்த மாதிரி பீப்பிள் ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 5 வகையான பீப்பிள் ப்ளீசிங் இருக்குங்க. முதல்ல வந்து குட்டர். அதாவது என்ன பத்தி எல்லாரும் நல்லதா தான் நினைக்கணும். என்ன பத்தி ரொம்ப நல்ல விதமா நினைக்கணும். என்ன எல்லாருக்குமே பிடிக்கணும். நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காட்டுற மாதிரி நீங்க பீப்பிள் ப்ளீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சேவர். அதாவது அவங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா உடனே அதை போய் காப்பாத்தணும், அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும், அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணவே கூடாது, அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சேவரா இருப்பீங்க. அதாவது உங்களோட பர்பஸ், உங்களோட அவங்க வந்து அவங்களை பத்தி நிறைய நீடியா இருக்கணும், அவங்களுக்கு நீங்க ரொம்ப தேவைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களோட பர்பஸையே நீங்க அதுல இருந்து டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேவரா இருக்கலாம். மூணாவது சஃபரர். அதாவது உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு காமிச்சீங்க அப்படின்னா அது வந்து சஃபரர் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது வந்து எஃபர்ட்டர். அதாவது உங்களுக்காக நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு பாருங்க அப்படின்னு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவுட்கமா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. உங்களை வேலிடேட் பண்ணிடணும், அவங்க உங்களை அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்கள பீப்பிள் ப்ளீஸ் பண்ணுவீங்க. அஞ்சாவது அவாய்டர். அதாவது இதை பத்தி எதுக்கு பேசிட்டு, இதை பத்தி பேசினா இது இன்னும் பெருசாதான் ஆகும், எதுக்கு இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாமே, எதுக்கு அவங்க கஷ்டப்படுத்திட்டு இதை பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணியே அவங்கள ப்ளீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அவாய்டர். இப்ப நீங்க பீப்பிள் ப்ளீஸ் பண்றதை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியங்க. நீங்க எந்த இடத்துல பீப்பிள் ப்ளீஸ் பண்றீங்க, யார்கிட்ட பீப்பிள் ப்ளீஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த 5 விதத்துல எது உங்களோட ரொம்ப ரெசனேட் ஆகுது, நான் இதை நிறைய பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எது உங்களுக்கு தோணுதோ அதை ஃபர்ஸ்ட் அவேரா இருங்க. அடுத்தது அதை அக்னாலேஜ் பண்ணணுங்க. அதாவது அதை ஜட்ஜ் பண்ணி ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காம அக்னாலேஜ் பண்ணி சரி ஓகே இந்த இடத்துல நான் பீப்பிள் ப்ளீஸ் பண்றேன் அப்படின்னு அதை பார்த்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாம அக்னாலேஜ் பண்ணி அவேரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் உட்காந்து எப்போ நீங்க கடைசியா பீப்பிள் ப்ளீஸ் பண்ணீங்க, உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு வெளியில எப்போ வேற விதமா சொன்னீங்க அப்படிங்கறத யோசிங்க. யோசிச்சு ஒரு பென் பேப்பர் எடுத்து அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு எழுதி பாருங்க. அதாவது உங்களோட இன்டென்ஷன் வந்து என்னவா இருந்துச்சு, அவங்கள பீப்பிள் ப்ளீஸ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இருந்துச்சா, இல்ல அவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சா, என்ன இன்டென்ஷன், என்ன ரீசனுக்காக நீங்க பீப்பிள் ப்ளீஸ் பண்ணீங்க அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது அது பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு எழுதுங்க. நீங்க நிறைய வாட்டி அது வந்து நல்லா ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம பீப்பிள் ப்ளீஸ் பண்ணோம்னா நம்ம உண்மையா இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க. மூணாவது அதை மாத்தி பண்ணணும். அடுத்த வாட்டி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் இதை மாத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இன்னும் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எழுதுங்க. சோ அடுத்த வாட்டி அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட நடந்துக்கும் போது உங்களுக்கு பீப்பிள் ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அவேரா ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணலாம்.